படம் ஓகே, சுமாராக இருந்தது. படம் ஒரு காமெடி பிக்சர் மாதிரி இருக்குது. படம் நல்லா எதிர்பார்த்தோட நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. கடைசி வரைக்கும் எப்படி தான் முடிஞ்சதுன்னு திடீர்னு முடிஞ்சிச்சு. படம் ஃபுல் காமெடி தான். ஃபஸ்ட்டு பழைய படமாக இல்லை, இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பார்க்குறதுக்கு காமெடி ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சிரிப்பு தான். செகண்ட் ஹாஃப் வந்து கதையை கொண்டு போகிற மாதிரி இருந்தது. படம் வந்து அருள்நிதிக்கு ஒரு டிஃப்ரெண்டான படம். ஃபஸ்ட் டைம் வந்து போலீஸ் பண்ணியிருக்காப்புல, ஆனால் போலீஸ் வந்து காமெடியாக பண்ணியிருக்காப்புல. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு நல்ல படம், என்டர்டெயின்மெண்ட் படம். இந்த மாதிரி கதை, போலீஸ் 4 பேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க வேற ஊருக்கு, வேற ஊருக்கு போக முடியாமல் இங்கேயே எப்படி தங்குறது அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாங்க. அதான் கதை வந்து அதாவது ஒரு ஊரில் வந்து எல்லோரும் எந்த விதமான தப்பான எண்ணம் இல்லாமல் நல்ல எண்ணத்தோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கதை, நல்ல கதை. லாஸ்ட் சீன் தான் நல்லாயிருக்கு. கிராமத்தை எப்படி அவங்க பணம் தப்பியே வந்து திருத்தி அப்படி பண்ணிட்டோமே, இது மாதிரி இப்படி பண்ணக்கூடாது, போலீஸாக இருந்தால் அப்படி பண்ணிட்டோமே, இனிமேல் பண்ணக்கூடாதுன்ற சீன் நல்லாயிருக்கு. எல்லா சீனுமே நல்லா பண்ணியிருக்காரு, ஆனால் கொஞ்சம் ஆக்ஷன் மாதிரி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். காமெடி மாதிரி பண்ணியிருக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அருள்நிதிக்கு என்ன கேரக்டர் செட் ஆகுது, ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கா போல், நல்லாயிருக்கு. தனியாக பண்ணியிருந்தால் கொஞ்சம் கஷ்டம், சிங்கப்பூரி கூட இருந்ததுனால கொஞ்சம் தப்பிச்சார். புதுசாக பார்க்குறேன்ல செட் ஆகுது. அதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, இப்போ புதுசாக பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி நல்லா இருக்காங்க. அவங்க சும்மா வந்துட்டு போனாங்க, எதுக்கு வந்தாங்கன்னே தெரியல. ரம்யா நம்பீசன் அவங்க லவர் மாதிரி வராங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ஹீரோயின் அவங்களும் அந்தளவுக்கு பரவாயில்ல, ஃபுல் இது அவங்களுக்கு எதுவும் பண்ணல. இவங்க தான் எல்லாமே போலீஸே தான் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்தளவுக்கு அவங்களுக்கு இந்த வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு பெருசாக ரோல் இந்த மாதிரி ரோல் இல்லை. அவங்க வந்த கேரக்டருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. லவ்வில் ஒரு நல்ல கிளாமர், இது பிக்கப் பண்ணால் நல்ல ஒரு ஹீரோயினாக வர தக்க வச்சுக்கலாம். காமெடி சீன்ஸ் வந்து அந்த இவங்க வந்து யாருமே இந்த பாம்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே யோசிச்சுட்டே இருப்பாங்க இல்லைங்களா, அதனால ஜாலியாக போயிட்டு வந்து திடீர்னு அந்த பாம்பு அடிச்சோன்னே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. முன்சாமி சிங்கம்புலின்னு தான் ரொம்ப காமெடி, அவர் பண்ணதான் ரொம்ப காமெடியாக இருந்தது. காமெடி வந்து சிங்கம்புலி அவருக்கு நல்லா இருக்குது, அதனால இருக்குது. சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த திருட போகிறாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப காமெடி. நைட்டில் திருட போகிறாங்கல்ல, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடி, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ராஜடி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா ஜாலியாக போச்சு, எப்படி தான் போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து திடீர்னு முடிஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனதும் தெரியல, பார்த்ததும் தெரியல, நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து முடிவு வந்து அவங்க டக்குன்னு முடிச்சிடுறாங்க. இது ஆடியன்ஸுக்கு வந்து முடிவு சரியில்லை. சாங்ஸ் ஒரு சாங் தான் இருக்குது இவ்வளோ இருக்குது, அதனால டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பழைய சாங்ஸ் மாதிரி இருக்குது. பாட்டு வந்து பழைய காலத்தில் டிகே சின்னப்பா ஒரு சாங் வரும் பார்த்தீங்களா, அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சாங்கு. அது படத்துலேயே சாங்குக்கு நல்லா நிற்கும், கேட்கக்கூடிய ஒரு சாங்கு. வீட்டில் நைட்டில் போட்டு பார்த்தோம்னா தூங்கக்கூடிய ஒரு சாங். ஒரே சாங்கு தான், அந்த ஒரு சாங் வந்து பழைய ஓல்டு மாடல் சாங், கேட்கறது இப்போ நல்லாயிருக்கு. இப்போ அது புதுசாக ரீமேக் பண்ண மாதிரி இருக்குது, நல்லா இருக்கு நான் பார்க்குறதுக்கு. 5 3 5க்கா 3 5க்கு நான் 5 கொடுப்பேங்க. 3 கொடுக்கலாம். 5க்கு 4 கொடுக்கலாம். 4 கொடுக்கலாம். இவங்க சொகுசா கேபிள் டிவி பார்க்குறாங்களா?